கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். சரி, இன்னைக்கு யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? பாதி கை தூக்கவே இல்லை, அப்போ அவங்கெல்லாம் சந்தோஷமா இல்லை. சரி, இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிறப்பாக பெண்களுக்கான ஒரு சிறப்பு செய்தியை தான் நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய தலைப்பு நான் வந்துட்டு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, பிறப்பு முதல் பொறுப்பு வரை அப்படின்ற தலைப்பின் கீழாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக பெண் வந்து உலகத்தில் பிறக்கிறாங்க. அவங்க இறப்பு வரைக்கும் அவங்க என்னென்ன காரியங்கள், கடமைகள் செய்ய இருக்கிறாங்க, அதை வேதத்திலிருந்து உதாரணமாக யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற காரியத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். நம்ம நீதிமொழிகளில் வாசித்தோம்ல, நம்ம இப்போது தியானத்தோடு அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30-31 வாசிப்போம். ஆமென். இப்பொழுதும் ஒரு சிறு ஜெபத்தை நாம் செய்துட்டு உள்ள கடந்து செல்லலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் தேவனே, அப்பா, மீண்டும் ஒரு விஷயம் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே, ஒரு சிறிய காரியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்பா, உங்களுடைய ஆவியானவரோட துணையோடு நாங்கள் அதை புரிந்து கொள்ளவும், எங்களுடைய கவனம் சிதறாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். இதை வந்துட்டு பெண்கள்னு சொன்னாலே ஒரு ரெண்டு தரப்பான சொல்லுறாங்க. ஒருத்தங்க என்ன சொல்லுறாங்கன்னா, பெண்களை படைச்ச அப்புறம் தான் இந்த உலகத்தில் குழப்பமே உண்டாச்சு அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுறாங்க. இன்னொருத்தங்க ஒரு கருத்து சொல்லுறாங்க, பெண்களை படைச்ச அப்புறம் தான் தேவனுக்கு ஓய்வே தேவைப்பட்டுச்சு, அதான் தேவன் 7வது நாளில் ஓய்ந்திருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வேடிக்கையான கருத்து சொல்லுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஆதியாகமம் 2:18 வாசிங்களேன். ஆமாம், இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, கடவுள் வந்துட்டு இது மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை, அப்போ அவனுக்கு ஒரு ஏற்ற துணையாக நம்ம பெண்ணை கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, பெண் என்பவள் வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு குழப்பத்துக்கே ஒரு தீர்வு பெண்ணு தானே தவிர ஒரு குழப்பமாக பெண்ணை நம்ம எப்பொழுதுமே பார்க்கக்கூடாது அப்படின்ற காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம். அவங்க வந்துட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தானே பழத்தை சாப்பிட்டீங்க, நீங்கள் பழத்தை சாப்பிட்டனால தான் இவ்வளோ வேதனை நீங்கள் பட்டு வரீங்கன்னு ஒரு சில கருத்து வந்து சொல்லுறாங்க. ஆனால் அவங்க என்ன பார்க்குறோம், ஆண் தான் நம்மளை தனியாக விட்டனால தான் நம்ம போய் பழத்தை சாப்பிட்டோம். ஒருவேளை நம்ம கூட அவங்க இருந்திருந்தாங்கன்னா நம்ம சாப்பிட்ருப்போமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ அதனால் இன்னும் என்ன பார்க்குறோன்னா, பெண்ணுன்றது வந்து ஒரு முழுமையானவங்க, ஒரு தீர்வே அவங்க தான் அப்படின்ற காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு சிறிய கதையோடு நம்ம இந்த ஆரம்பிக்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அப்போது அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா பண்ணுற ப்ரேயரெலாம் வந்துட்டு அவங்க தினமும் கவனிப்பாங்களாம். அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு சில காரியத்தை கற்றுக்கொண்டுட்டு வராங்க. யூத் ஆகுறாங்க. ஒரு வாலிப பெண்ணாக மாறும்போது கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஒரு பெண்ணாக அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் காலங்கள் செல்லுது, அடுத்த ஒரு நிலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகுது, ஒரு மனைவின்ற ஒரு பொசிஷன் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ வந்துட்டு குடும்பத்தை எப்படியெல்லாம் நம்ம கட்டி காக்கணும், எப்படியெல்லாம் நம்ம ஃபேமிலியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற காரியத்தில் அவங்க முழு கவனத்தை செலுத்தி வராங்க. அதுக்கு அடுத்த ஒரு பொசிஷன் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அம்மான்ற ஒரு ஸ்தானம் கிடைக்கும். அவங்க வந்துட்டு அவங்க பிள்ளைக்கு வந்து ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலை சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் அதே மாதிரி கடவுளோட அன்பை வந்து நிறைய சொல்லி கொடுக்குற ஒரு பெண்ணாக அவங்க இருக்காங்க. வயதாகின காலத்துலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாலிப பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு அட்வைஸ் மாதிரி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய மாரல்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வழி நடத்த வராங்க. ஒரு நாள் வந்துட்டு அந்த அம்மா இறந்துடுறாங்க. அப்படி இறக்கும்போது அந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப வருத்தப்படுறாங்களாம்மா. வருத்தப்பட்டு இவங்களுக்கு இவ்வளோ அழகாக எங்களை வழி நடத்தினாங்க, இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு சொல்லுறாங்க. இதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வேதாகமத்திலேருந்து யாரை பார்க்கலாம்? ஏதோ ஒரு கெஸ் இருக்கா? இது வந்து ஒரு உலக பிரகாரமான நடந்த ஒரு காரியம். வேதாகமத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க யார்? தோர்கால், கரெக்டு. தபித்தாள் அவங்க இருந்தாங்கள்ல. அவங்க விதவை பெண்களுக்கு வந்துட்டு வஸ்திரம் தச்சு கொடுத்து நிறைய விஷயங்களை அவங்க ஹெல்ப் பண்ணி வந்தாங்க. அப்போ அவங்க இறந்தபோது பேதுரு வராங்க, அந்த அற்புதம் செய்ய வரும்போது, இவங்க தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தொர்காலை பற்றி ஒரு சாட்சியாக அவங்க சொல்லுறாங்க. அப்போ இந்த ஒரு நார்மல் கதைக்கு நம்ம பைபிள்லேருந்து ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. எலஞ்சோயிட் அம்மையார் வந்து ஒரு கருத்து சொல்லுறாங்க,
உமன் வாஸ் கிரியேட்டட் டு பி மேன்ஸ் ஈக்குவல் கம்பேனியன் அண்ட் கோவொர்க்கர் வித் ஹிம் அப்படின்னு முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும்ன்ற புத்தகத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வந்து அர்த்தம் என்னென்னா, ஒரு பெண் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டாங்கன்னா, மனிதனுக்கு சமமாகவும் அவனுக்கு எல்லா நேரத்துலேயும் ஒரு உறுதுணையாக இருக்கணும், அவன் கூட ஒரு வேலையாளாக இருக்கணுன்றதுக்காக கடவுள் வந்து பெண்ணை படைச்சாங்க அப்படின்ற கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. மனுஷியை வந்து தேவன் எப்படி படைச்சாங்க? விலா எலும்பை எடுத்து படைச்சாங்க. அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து நினச்சிருந்தா இப்போ அவங்க தலையிலேருந்து எடுத்து படைச்சிருக்கலாம், ஆதாமுடைய தலையிலேருந்து எலும்பு எடுத்து படைச்சிருக்கலாம், இல்லைனா காலிலேருந்து எலும்பு எடுத்து படைச்சிருக்கலாம். ஆனால் ஏன் விலா எலும்பு படைச்சாங்கன்னா, ஈக்குவலாக இருக்கணும், தலைமையில் ஏறி உட்காந்து மனுஷனை ஆட்டி படைக்கவும் கூடாது, காலில் அடிமையாகவும் மனுஷி இருக்கக்கூடாது, சரிக்கு சமமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை முன் வச்சு தான் கடவுள் விலா எலும்பை எடுத்து மனுஷியை படைச்சாங்க அப்படின்றது வந்துட்டு அட்வென்டிஸ்ட் ஹோம் புத்தகத்தில் எலன் ஜி ஒயிட் அம்மையார் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் வந்து என்னுடைய தலைப்புக்கு நான் மீண்டு வரேன். நான் தலைப்பு என்ன சொன்னேன்? பிறப்பு முதல் பொறுப்பு வரை. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு 4 ஸ்டேஜஸ் ஆஃப் உமனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களோட குழந்தை பருவம், ரெண்டாவது வந்துட்டு அவங்களுடைய வாலிப பருவம், மூணாவது காரியம் மனைவியாக அவங்க ஆகுவாங்க, ஒரு திருமண வாழ்க்கைக்கு இணைக்கப்பட்ட அப்புறம் அவங்க எப்படி இருக்கிறாங்க, நாலாவது காரியமாக ஒரு தாயினுடைய பருவம். இந்த 4 காரியத்தை தான் நம்ம பிறப்புலேருந்து பொறுப்பு வரை அப்படின்ற காரியத்தை பார்க்க போகிறோம். சரி, முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்தில் வந்துட்டு ஒரு மரம் நல்லா வளரணும்னு சொன்னால் அதோடைய வேர் வந்து ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்ற காரியத்தை தானே நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வேர் ஸ்ட்ராங்காகிற ஒரு பருவம் தான் நம்மளோட குழந்தை பருவம். இப்போ நம்ம நினைக்கலாம், இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு, இப்போ இங்கே கொஞ்சம் குழந்தைங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சொன்னால் புரியுமா புரியாதான் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கடமை யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இந்த காரியத்தில் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அந்த மாதிரி நம்ம எப்படிலாம் குழந்தைங்களை வளர்க்கலான்றது ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனையாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு குழந்தை, ஒரு சைல்டாக ஒரு கேர்ள் இருக்காங்களே, அதுதான் வந்துட்டு ஒரு உமனோட லைஃபோட ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளமே அந்த சின்ன குழந்தை பருவம் தான் அப்படின்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 22:6 யாராவது வாசிங்களேன். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். அப்போ இந்த இடத்துல கடவுள் நம்மளுக்கு ஆலோசனை பெரியவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீ நடக்க வேண்டிய வழியில் அவனை நீ நடத்தினேன்னு சொன்னால் கண்டிப்பாக பெரிய வயசுலேயும் அவன் அதை விடாமல் இருப்பான், அதை கண்டிப்பாக அதை கட்டி காப்பான்ற ஒரு காரியத்தை தான் கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து ஒரு காமன் ஒரு இன்ட்ரொடக்ஷன் குழந்தை பருவத்துக்கு. வேதாகமத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, சரி க்ளூ தர, ஒரு சின்ன பொண்ணு ஒரு வித்தியாசத்தை காட்டினாங்கன்னு சொன்னால் யார் உங்களுக்கு ஞாபகம் வராங்க? கரெக்டு, எல்லோரும் நோட்ஸ் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாகமானோட குஷ்டரோகி வந்துட்டு அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போகிற காரியத்தில் நம்ம பார்க்குறோம்ல, அதற்கு வசனம் வாசிப்போம். நம்ம முதல்ல 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2-3 இந்த 2 வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2-3. அப்போ இந்த இடத்துல அந்த சின்ன குழந்தைகிட்ட, அந்த சின்ன பெண்ணுக்கிட்ட இருந்து நம்ம என்ன காரியம் கற்றுக்க போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்துட்டு அந்த குழந்தை பார்க்க சிறுமியாக வேணால் இருக்கலாமே தவிர அவங்க விசுவாசத்தில் வந்து ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு நிலைமையாக பார்த்தா அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்க நாட்டிலிருந்து தனியாக பிடித்து எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு பொண்ணு, அடிமையாக விற்கப்பட்ட ஒரு பொண்ணு. அப்படி இருந்தும் அவங்க விசுவாசத்தில் வந்து ரொம்ப பெரிய பெண்மணியாக தான் காணப்பட்டாங்க. அப்போ நம்மளும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஸ்ட்ராங்காக விசுவாசத்தை பற்றி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிற குழந்தை பருவத்தில் ஒரு பெண் நடக்க வேண்டிய வழியில் ஃபஸ்ட்டு காரியம். ரெண்டாவது, அவங்க துன்பத்தில் இருந்தும் தேவனை வந்து மறக்காமல் இருந்துச்சு அந்த பொண்ணுன்னு பார்க்குறோம். அவங்க குடும்பத்துலேருந்து பிரிக்கப்பட்டு வராங்க, ஒரு அடிமையாக விற்கப்பட்டாங்க, அந்நிய நாட்டில் வாழ்ந்தாலும் இவ்வளோ சூழ்நிலை நெருக்கடியாக இருந்தாலும் கூட அவங்க தேவனை மறக்கவே இல்லை. அப்போ அந்த தீர்க்கதரிசி நினச்சி பார்த்தாங்க, அப்போ தேவன் வந்துட்டு
தேவன் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய அற்புதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சக்தி மேலே ஒரு நம்பிக்கையாக இந்த குழந்தை காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த காரியத்தில் ஒரு சின்ன பொண்ணு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுக்கலான்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம தேவனை மறந்துடவே கூடாது. எவ்வளோ ஒஸ்டான சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக தேவனை பிடிச்சி கொள்ளணும் அப்படின்ற காரியத்தை ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்த காரியம் அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கலான்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தை வந்துட்டு பழிவாங்கலை. அவங்க வந்து அந்த குழந்தை நினச்சிருந்தா, நீ என்னை அங்கேருந்து தூக்கிட்டு வந்தல, நீ இப்படியே கடை குஷ்டரோகத்தோடய கடை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அதை வந்து பழி வாங்காமல் இரக்கம் காட்டுச்சு, ஒரு வழி அவங்களுக்கு சொன்னாங்க. இது எதை வெளிப்படுத்துதுன்னா, ஒரு மன்னிக்கிற மனத்தை வந்து தான் அந்த குழந்தை வெளிப்படுத்தியிருக்கு. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுக்கணும்னு பார்த்தோன்னா, மன்னிக்கிற மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கணும், யாரையுமே பழி வாங்கக்கூடாது அப்படின்ற காரியத்தை வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுன்றதை தான் இந்த நாகமான் குஷ்ரோக அந்த சிறுமியோட கதையிலேருந்து நம்ம கற்றுக்குறோம். இப்போ நம்ம நடைமுறை உதாரணத்தில் ஒரு நல்ல குழந்தைய நம்ம இது பண்ணணும்னு சொன்னால், இது ஒரு எத்தனை வருஷம் முன்னாடின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பனித்துளிகளில் ஒரு கதை கொடுத்துருந்தாங்க. ஒரு அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களான்னா, ஒரு மாதிரி பேய் படமே அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்களாமா. அப்படி பேய் படம் பார்க்குவாங்க, ஒரு திகில் நிறைந்த ஒரு சம்பவம் நிறைந்த மாதிரியே ஒரு படம்லாம் அவங்க பார்த்துட்டே வருவாங்களாம். கொஞ்ச நாள் ஆகுது, குழந்த பிறக்குது. குழந்த பிறந்த அப்புறம் என்ன பண்ணுன்னா, அதுவும் வளர்ந்த அப்புறம் ஒரு மாதிரி திடீர்னு கத்துறது, யாரை பார்த்தாலும் அடிக்கிறது, ஒரு துர்க்கிரியைகளே அந்த குழந்தைகிட்ட காணப்படுமா. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஏசப்பா பாடல் கேட்கலாம், நல்ல வேதத்துலேருந்து வசனங்களை தியானிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம குழந்தை பண்ணுதுன்னு தெரியும் போது நம்ம ஞானமாக நடந்து கொள்ளலாமே அப்படின்றத தான் பார்க்குறோம். இன்னொன்று காரியம் வந்துட்டு, பாஸ்டரோடைய அக்கா பொண்ணு, கடைசி பொண்ணுக்கு இப்போ ரீசெண்டாக மார்ச் 9 வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட சர்ச் பாஸ்டர், கிளீவ்லேண்ட் பாஸ்டர் வந்துட்டு வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுத்தாங்க, அந்த குழந்தை எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ நம்ம சொல்லுறது அந்த குழந்தைக்கு புரியுமான்னு தெரியாது. ஆனால் நம்ம இப்போவே இருந்து அதுக்காக ஜெபம் பண்ணி அது மனசில் நம்ம போட்டுகிட்டே இருந்தோன்னு சொன்னால், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கர்த்தருக்காக ஒரு பெரிய மகளாக வருவாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போ நம்மளும் ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு பெண்மணி இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம அவங்களுக்கு தேவையான காரியங்களை இப்போ சொல்ல சொல்ல அவங்க மனசில் பதியும். இப்போ புரியாட்டினாலும் ஃப்யூச்சரில் புரியும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய குழந்தையாக, ஒரு பெண்ணாக அவங்களால வர முடியும்னு பார்க்குறோம். ஒரு இடத்துல எலஞ்சோயிட் அம்மையார் சொல்லுறாங்க, குழந்தை பருவத்தில் தான் குணம் வளர்கிறது. அப்போது ஒரு சின்ன பிள்ளையாக நம்ம இருக்கும்போதே நம்ம சொல்லி கொடுக்கறது தான் ஃப்யூச்சரில் அவங்களோட ரிஃப்ளெக்ஷனாக மாறுதுன்ற இருக்கும்போது, நம்ம சொல்லுவோம்ல, என் பையன் ஒரே கெட்ட வார்த்தையாக பேசுகிறான்ப்பா, என் பொண்ணு ஒரே கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க. அது அப்படி கிடையாது. அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா யார் தப்பு? நம்ம தான் தப்பு. அவங்க கெட்ட வார்த்தை பேசலை, கேட்ட வார்த்தையை தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர, அப்போ அவங்க முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற காரியத்தை அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். சரி, இது முதல் பருவம் முடிஞ்சுது. அடுத்தது இந்த குழந்தை வளர்ந்து என்ன ஆகும்? வாலிப பெண்மணியாக ஆவாங்க. இது வந்துட்டு லைஃப்லேயே ஒரு முக்கியமான ஸ்டேஜ்னா இதுதான். ஒரு வசனம் வாசிப்போமே, 1 தீமோத்தேயு 4:12. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லுறாங்க. இதற்கு ஒரு சாட்சியாக, ஒரு எடுத்துக்காட்டாக வேதாகமத்தில் ஏதாவது பெண்மணி இருந்தாங்களா? ரூத். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிரும். அப்போது வாலிப பெண்மணியா? எஸ்தருக்குமே கரெக்டு தான். அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி நிறைய விஷயம் இது பண்ணுறாங்க. ரபே ரொம்ப ஈஸி. நீங்கள் ரொம்ப கஷ்டமாக யோசிச்சா கஷ்டம், சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். மரியாள், கரெக்டு. மரியாள், ஏசோடைய அம்மா மரியாள், அவங்கள பற்றி தான் பார்க்குறோம். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு கெஸ்ஸிங் தானே, ஒரு கணித்து தான் இருக்காங்களே தவிர முடிவாக சொல்லலை.
மரியாள் வந்துட்டு ஏசப்பாவை அவங்க ஏசப்பா பிறக்கும்போது மரியாளுக்கு வந்துட்டு ஒரு 14 இருந்து ஒரு 16 வயசுக்குள்ளே தான் இருந்திருக்கும். அவங்க அதுக்கு இதுக்கு மேலே இருந்திருப்பாங்கன்றது தெரியல. ஆனால் ஒரு கருத்துக்கு ஒரு கெஸ்ஸிங்காக அவங்க சொல்லியிருக்காங்க. மரியாள் வந்துட்டு எதெல்லாம் வெளிப்படுத்தினாங்கன்னு பார்த்தோன்னா, முதல் காரியம் விசுவாசம், அடுத்த காரியம் கீழ்ப்படிதல், மூன்றாவது காரியம் அர்ப்பணிப்பு. இந்த 3 காரியத்தையும் வாலிப பிள்ளைகள் இங்கே நம்ம நிறைய இருக்கீங்க. அப்போ இந்த 3த்தையும் நம்ம வந்து வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்ற காரியத்தை நம்ம அவங்க வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிறோம். லூக்கா 1:38 ஏதாவது வாசிங்களேன். லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனம். அப்போது இந்த இடத்துல அவங்க எதை சொல்லுறாங்கன்னா, ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. இதுலேயும் அவங்க அர்ப்பணிப்பு தான் காட்டுறாங்க. அவங்க யாரால அப்படி சொல்ல முடியும்? அவங்க வந்துட்டு இன்னொரு வசனம் வாசிட்டு அடுத்து பார்ப்போம். லூக்கா 1:31 வாசிங்களேன். ஆமாம், அந்த இடத்துல அப்போ அவங்களுக்கு திருமணமே ஆகலை. ஆனால் வந்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சீவ் ஆகுவீங்க, ஒரு குமாரன் பிறப்பாங்க, உங்களுக்கு ஏசுன்னு பேரிடுங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த காலகட்டத்திலையும் சரி, எந்த காலகட்டமானாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக கருதப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கும். அது வந்துட்டு ஒரு சமுதாயத்தில் எல்லோரும் எப்படி பேசுவாங்கன்ற ஒரு அழுத்தம் நம்ம மனசில் வந்துட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு சூழ்நிலையாகவே கூட தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவங்க எதை வெளிப்படுத்துகிறாங்கன்னா, தேவனின் அழைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாக தான் மரியாள் இருக்காங்க. அப்போ வாலிப பிள்ளைகளாக இருக்கிற நம்மளும் கடவுள் எதை சொன்னாலும் அதை செய்கிறதுக்கு அதுக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து லூக்கா 1:46 வாசிங்களேன். அப்போது இந்த இடத்துல அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிற பெண்ணாக இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம பெண்மணி இப்போ நம்ம வாலிப பிள்ளைகள் இருக்கோம், அவங்க நம்ம என்ன நினைப்போம், அவங்களே அவங்க உயர்த்திக்க ஒன்று நினைக்கலாம். இல்லை அவங்க கனவுகள் மட்டும்தான், அவங்க கெரியருக்கு மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனால் மரியாள் வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, தேவனை உயர்த்தினாங்க. எந்த சூழ்நிலைனாலும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பெண்மணியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அடுத்த காரியம் வந்துட்டு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்போ அவங்க கீழ்ப்படிஞ்சது நிமித்தமாக நம்மளுக்கு தெரியாது, ஒருவேளை மரியாள் வந்து நோ சொல்லியிருந்தாங்கன்னா வேறு வழியில் கடவுள் எப்படி பிறந்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம இந்த ஆங்கிளில் நம்ம யோசித்தோன்னு சொன்னால், அவங்க கீழ்ப்படிஞ்சது நிமித்தமாக இந்த உலகத்துக்கே ஒரு இரட்சகர் பிறக்கிறாரு, அவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும்போது நம்மளும் மரியாள் மாதிரி வாலிப பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்மளும் கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்து கீழ்ப்படியணும் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு காணப்படுற ஒரு முக்கியமான சவால் என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சோஷியல் மீடியா தான் இருக்குது. அடுத்த காரியம் ஒரு தவறான நட்பு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அப்புறம் உலக ஆசைகளில் நம்ம வந்து மயங்கி போகிற சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அடுத்த காரியம் முக்கியமானது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வாலிபத்தை பாதுகாப்பது எப்படின்ற புத்தகத்தில் ஒரு கதை வாசித்தேன். அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தெளிவாக கீழ்ப்படிஞ்சு அவங்கள நல்லபடியாக வராங்க. காலேஜ் போகிறாங்க, அடுத்த லெவலுக்கு அவங்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தவறான நட்பு நிமித்தமாக அவங்களுக்கு ஒரு காதல் உருவாகிறது. அந்த உருவாகுறதுனால அவங்க அம்மா அப்பா வந்து தெரிய வந்தது ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன் பாப்பா நீ இப்படி பண்ணுறேன்னு அவங்க வந்து கேட்கும்போது, எல்லாரும் பண்ணுற தப்பு தானே, இது வந்து எல்லாருமே பண்ணுறது தானே, நீங்கள் ஏன் தப்பாக பார்க்குறீங்க, எல்லாரும் பண்ணுறது தானே நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. அவங்க நாட்கள் செல்ல செல்ல அவங்க காதலித்த காதலன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கை கழுவிட்டு நீ வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுற ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்படி வரும்போது அந்த பெண் வந்து வீட்டில் வந்து அழுறாங்களாம், அம்மா என்னை வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டாங்கம்மா அப்படி சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ எல்லாரும் படுற வேதனை தானே நீயும் படுற, இதில் என்ன இருக்குது, எல்லாரும் இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் அனுபவிக்கிறாங்க, நீயும் அனுபவிச்சுட்டு போன அவங்க அம்மா ஒரு அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஒழுங்காக ஒரு வாழ்க்கை துணையை நம்ம ஒழுங்காக தேர்ந்தெடுக்கலைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதுதான் வரும். அவங்க அம்மா வந்துட்டு எப்படி ஒரு நறுக்குன்னு ஒரு திரும்ப சொன்னாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அகப்படாதபடிக்கு இருக்கணும். இதில் வந்து நான் என்னுடைய சாட்சியை நான் ஒன்று பகிர்ந்து கொள்கிறேன்.
நான் 12th முடிக்கும் போதுன்னு தெரியல, 11th முடிக்கும் போது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என்னுடைய சர்ச் பாஸ்டரோடைய அம்மா வந்துட்டு ஒரு நாள் சொன்னாங்க, பாப்பா நீ இப்போவே இருந்து வாழ்க்கை துணைக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. எனக்கு ஒரே கேள்வியாக இருந்துச்சு, இப்போவே ஏன் ஆன்ட்டி பண்ணணும், நான் இப்போ தானே 12th முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே ப்ரேயர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி வந்தது. அப்போ எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு கேள்வியாக இருந்தது, ஏன் இப்போவே பண்ணணும். ஆனாலும் சரி பெரியவங்க சொல்லுறாங்களேன்னு சொல்லி கேட்கும்போது நானும் ப்ரேயர் பண்ணி வச்சேன். அதற்கு ஒரு மிகப்பெரிய பதிலாக தான் என்னுடைய கணவர் எனக்கு கிடைச்சாங்க. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல இவ்வளோ சவால்கள் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம்ல. அப்போ நம்ம இப்போவே இருந்து நம்ம வாழ்க்கை துணைக்காக, கடவுளே நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்களே, என்னோட சித்தம் கிடையாது, நீங்கள் ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கட்டளை இடுங்கன்னு சொல்லும்போது நம்மை காட்டிலும் நல்ல ஒரு தீர்மானம் அவர் எடுத்து நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கட்டளை இடுவாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்குது, இவ்வளோ சேலஞ்சஸில் நம்ம எப்படி நம்ம தேவனுக்காக நிற்கிறதுன்னு பார்த்தோன்னா, சங்கீதம் 119:9 வாசிங்களேன். ஆமாம், அந்த பாப்பா வந்து அதை பார்க்காம சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். அதில் வந்துட்டு என்னன்னா, நம்ம எதுக்குமே பயப்பட வேணாம், தேவனுடைய வசனத்தின்படி நடந்தோன்னா இந்த பிரச்சனையை நம்ம சிக்கிக்கொள்ளவே மாட்டோம். அந்த மாதிரி தான் மரியாள் அன்னைக்கு நடந்தாங்க, பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துக்கு தந்தாங்க. இந்த உலக இரட்சகரையே நம்மளுக்காக அவங்க பெற்றெடுத்து தரும்போது நம்மளும் அந்த மாதிரி மரியாளாக மாற முடியும். அப்போ இந்த காலத்துலலாம் நம்ம வசனத்தை கெட்டியாக நம்ம பிடிச்சிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். சரி, இப்போ ஒரு கதை முறையே பார்ப்போமே. குழந்தையாயிருச்சு, பெரியவங்க வாலிப பெண்ணாயிடுச்சு, அடுத்தது அவங்க என்ன ஆகுவாங்க, மனைவி ஆகுவாங்க. மனைவி, இப்போது மனைவின்ற சொல்ல நம்ம பிரித்தோன்னு சொன்னால் தமிழ் படி பார்த்தோன்னா மனை ப்ளஸ் தலைவி தான் மனைவி. மனைனா என்ன, வீடு, வீட்டோடைய தலைவி தான் வந்துட்டு மனைவி. அப்போது அந்த மனைவியோட வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்கன்ற காரியத்தை வேதத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். எபேசியர் 5:22 வாசிங்களேன். எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். இந்த வசனத்தை நானும் நேற்று பாஸ்டரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சிரிப்பு வந்தது. நம்ம முதல்ல கடவுளுக்கே கீழ்ப்படுகிறோமா தெரியல, இதில் எங்கேருந்து புருஷருக்கு நம்ம கீழ்ப்படிய போகிறோம் அப்படின்ற காரியம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ நம்ம கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அந்த மாதிரி நம்ம சொந்த புருஷர்களுக்கு வந்துட்டு மனைவியானவள் கீழ்ப்படிய வேணும் அப்படின்றத பார்க்குறோம். ஒரு நல்ல மனைவியினோட குணங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அவங்க ஃபஸ்ட்டு குடும்பத்தை கவனிக்கிறவங்களாக இருப்பாங்களாம், அறிவோடு பேசுவாங்களாம், தேவனுக்கு பயப்படுவாங்க. அதற்கு ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 31:26 வாசிங்களேன். 31. அப்போது நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால், மனைவிகளுக்கோ கணவருக்கோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால், நான் எங்களை வச்சு சொல்லுறேன், வேறு யாரையும் நான் பார்க்கல, யாரையும் குற்றப்படுத்துறதுலாம் கிடையாது. என்னன்னா, நம்ம வாயினால தான் நம்மளுக்கு பிரச்சனையா. அவங்க வசனம் சொல்லியிருக்காங்க, ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாளாமா. நம்ம அப்படி திறக்கிறோமான்னு யோசித்து பார்த்தா எனக்குலாம் கேட்டால் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஞானம் இல்லாமல் பேசுகிறனால தான் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையே வருது அப்படின்றத பார்க்குறோம். ஒரு கதையில் சொல்லியிருந்தாங்க, ஒரு கணவர் மனைவி இருந்தாங்களாமா, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. இந்த கணவர் வந்து ரொம்ப அதிகமாக கோவப்பட்டு அவங்கள திட்டிகிட்டே இருப்பாங்களாமா. ஆனால் மனைவி என்ன பண்ணுவாங்களாமா, நிதானமாக இருந்து ப்ரேயர் பண்ணுவாங்களாமா. அப்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்படி அவங்க சண்டையை இது பண்ணுறீங்க, கடைசியில் எப்படி சமாதானத்துக்கு கொண்டு வந்து முடிக்கிறீங்கன்னு பார்த்தா, நான் சத்தம் போட்டுகிட்டே இருப்பேன், ஆனால் என்னுடைய மனைவி வந்து ப்ரேயர் பண்ணுவா அப்படின்றத பார்க்குறாங்க. நான் என்ன வார்த்தைகள் சொல்லி அவளை திட்டினாலும் அவள் எனக்காக ப்ரேயர் பண்ணுவா, சூழ்நிலை அப்படியே மாறிடும்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக மவுண்ட் கார்மலில் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அப்போது பெண்கள் மட்டும் தனியாக, பாஸ்டர்ஸோட ஒய்ஃபும் அப்புறம் அங்கே யாரெல்லாம் கலந்து கொள்ள வந்திருந்தாங்களோ அந்த பெண்கள் மட்டும் தனியாக ஒரு யூனியன்லேருந்து வந்த ஒரு ஆன்ட்டி வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொல்லும் போது எல்லாருக்குமே அழுக வந்துச்சு, அவங்களும் அழுதுகிட்டே தான் சொன்னாங்க, நம்மளாலே நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களையும் நம்ம கணவரையும் நேசிக்க முடியலன்னா வேறு யார் நேசிப்பாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம தான் முதல்ல அவங்கள நேசிக்கணும், யார் நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தையும் நம்ம கணவரையும் நம்ம நேசிக்கிறவங்களாக மனைவி இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். சரி, இதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வேதாகமத்தில் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, நானே சொல்லிடுறேன், நான் நேரம் ஆகிட்டே இருக்கனால.
சாராள். சாராள் தான் வந்துட்டு பார்க்குறோம். ஆதியாகமம் 12:1-5 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னு சொன்னால், ஆபிரகாமோடைய அழைப்பு குறித்து தேவன் வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு சாதாரண அழைப்பு கிடையாது, ரொம்ப பெரிய அழைப்புன்னு நம்ம பார்க்குறோம். அதை வந்துட்டு நம்ம நிறைவு செய்யணும்னு சொன்னால் சாராளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக அந்த இடத்துல தேவைப்பட்டிருக்கும். கடவுள் சொன்னார்ல, உன்னுடைய சந்ததியை வந்து மணலை போலவும் நட்சத்திரம் போலவும் ஆக்குவேன்னு. அது ஆபிரகாமால் மட்டும் முடிஞ்சிருக்குமா அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுறதுக்கு? கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. சாராளோட துணை அந்த இடத்துல கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும். அப்போது மனைவி வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவங்களாக இருக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். சாராளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, கணவனுடன் தேவனுடைய அழைப்பில் நடக்கும் மனைவியாக அவங்க இருந்தாங்க. அவங்க நல்ல ஆபிரகாம் ஒரு செல்வந்தர் தானே, பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த ஆள் தானே அவர். ஆமாம், அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க லக்ஸரியாக இருந்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியல. ஆனால் அவர் நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த மனிதனாக இருந்தனால நம்ம புரிதலுக்கு சொன்னால் நல்ல ஒரு பங்களா வீடு அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு தேவன் போன்னு சொல்கிற இடத்துக்கு கணவனுடன் இசைந்து அவங்க மனைவி போனாங்க. அதே மாதிரி ஒருவேளை நம்ம கணவருக்கோ ஏதாவது ஒரு இந்த மாதிரி அழைப்பு வருதுன்னு சொன்னால் மனைவியாகிய நம்மளும் அதற்கு செவி சாய்க்கணும்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தெரியாத தேசத்துக்கு அவங்க பயணம் பண்ணாங்க. ஊர் போய் என்ன ஏதுன்னே தெரியாது. ஆனாலும் அவங்க கணவருடன் சேர்ந்து தேவன் மேல உள்ள விசுவாசத்தில் அவங்க போனாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ஆதியாகமம் 15:5 வாசிங்களேன். அப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், கடவுள் வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை வந்துட்டு அவங்க பொறுமையாக வந்து நம்பி இருந்தாங்க. எந்த ஒரு அவங்களுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ரொம்ப நாளாக குழந்தையே இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் வந்துட்டு அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்த மனைவியாக இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஆபகுக் 2:3 வாசித்தோன்னு சொன்னால், ஆபகுக் 2:3 யாராவது வாசிங்களேன். அது இன்னும் வசனம் ஃபுல்லாக நம்ம நிறைவு பண்ணணும். அதில் வந்துட்டு என்னென்னா, என்னதான் நம்ம கடவுள் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாக்குத்தத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அதை வந்துட்டு பொறுமையாக காத்திருக்கணும். அதில் முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா, மனைவிக்கு தான் இருக்குது. அப்போ அந்த பொறுமையாக நம்ம காத்திருந்தோன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளாலேயும் சுதந்திரித்து கொள்ள முடியும்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து 1 பேதுரு 3:5-6 வாசிங்களேன். 3ஆவது அதிகாரம் 5ஆவது வசனமும் 6ஆவது வசனமும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, முக்கிய வார்த்தையை நம்ம பார்க்குறது சாராள் யார் ஆபிரகாமை ஆண்டவன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் அந்த எந்த குணத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா, மரியாதையோடு இருந்த ஒரு மனைவின்னு நம்ம பார்க்குறோம். அவங்க ஆண்டவன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம கணவர்களை எப்படிலாம் சொல்லுறாங்க, அண்டாங்கிறாங்க, குண்டாங்கிறாங்க, தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லுறாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு அன்பு மிகுந்த ஒரு மனைவியாக அவங்க இருந்திருப்பாங்க. அதற்கு பேர் வந்துட்டு அடிமைத்தனம்னு கிடையாது, ஒரு மரியாதையும் ஒரு அன்பு நிமித்தமாக தான் கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கன்றதை பார்க்குறோம். சரி, நம்ம அப்பவே பார்த்தோம்ல, மனைவிக்கு மனையோடைய தலைவினால மனைவி, கணவருக்கு என்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்ணவன். கரெக்டு அங்கிள், கரெக்டாக சொன்னாங்க. கணவருக்கு வந்துட்டு கண்ணவர், கண்ணு நம்ம சரீரத்தில் எப்படி ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ கணவர்ன்றவர் அப்படி தான் மனைவிக்கு வந்து தலையாக இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது நம்மளுடைய கண்ணே வந்து அவர் தான். அப்போ அவருக்கு நம்ம எவ்வளோ அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற காரியத்தை தான் சாராளோட வாழ்க்கையில் வந்துட்டு கற்றுக்கொள்கிறோம். நானும் நிறைய யோசிச்சு பார்த்தேன், எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆண்டவன்னு சொல்கிற அளவுக்கு ஆபிரகாம் நடந்திருப்பாரா? அப்போ எவ்வளோ அன்பு ஒரு பயபக்தி அவங்கக்கிட்ட இருக்கும். அதை நான் பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நானும் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இன்னொரு கதையில் வந்துட்டு ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குது. ரன்னிங் ரேஸ் நடக்கும்போது கணவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் வின் பண்ணிடுறாரு. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. சார் நீங்கள் எப்படி சார் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, என் மனைவிக்கும் எனக்கும் சண்டை வரும், அவள் குண்டாலாம் தூக்கி எறிவா, அப்போ அதுலேருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக நான் ஓடுவேன். அப்படி ஓடும்போது ஓடி ஓடி பழகி இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு சிரிப்பான கதை தான். ஆனால் அந்த இடத்துல என்ன இல்லை, மரியாதை இல்லைன்றதை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு
கணவரை போய் அடிச்சிருக்காங்க. அப்போ அது ஒரு மரியாதை குறைவாக தானே அவங்க அந்த இடத்துல நடந்திருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இல்லாமல் சாராள் எப்படி வந்துட்டு கணவருக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி மனைவி ஆகிய நம்மளும் வாழணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், சாராள் வந்துட்டு ஈகோ பார்த்துருந்தாங்க, நான் ஏன் உங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்களால சுதந்திரித்து கொள்ள இருந்திருக்கவே முடியாது. ஆனால் அவங்க ஈகோ பார்க்காம என்னுடைய கணவருக்கு நான் என்னன்னாலும் நான் கீழ்ப்படிந்து நான் போவேன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்கலாம். ஒரு சில இடத்துல வீட்டில் வந்து சண்டை வருதுன்னு வச்சுப்போமே, சண்டை வரும்போது கணவர் வந்துட்டு கோவப்படுறாங்க, மனைவி தான் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு பார்க்குறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு, அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம மூஞ்ச பார்க்க முடியும்னா பார்க்க முடியுமா? முடியாது. இதுவே ஒரு தண்ணி வந்துட்டு அமைதியாக ஒரு காமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு கொதிப்பும் இல்லாமல் நார்மலாக ஒரு தண்ணி கலங்காமல் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக அந்த படத்தில் கொடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரி நம்மளோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்க முடியும். அப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோன்னு சொன்னோன்னா, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நம்ம கோபத்தோடையும் ஒரு ரொம்ப வேகமாக நம்ம இருக்கோன்னு சொன்னால் சமாதானம் வராது. ஆனால் இதுவே அந்த கோபம் ஆறுன அப்புறம் பொறுமையாக நம்ம இருந்தோன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், ஒரு தீர்வு வரும் அப்படின்றத தான் இந்த இதுலேருந்து நம்ம பார்க்குறோம். சரி, கடைசி வேகமாக நம்ம போகலாம். கடைசி பருவம் என்னன்னு நம்ம பார்த்தோம், தாயோடைய பருவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே இதுதான் வந்து மிக உயர்வான ஒரு ஸ்தானம் அப்படின்றத பார்க்குறோம். ஏசாயா 66:13 யாராவது சீக்கிரமாக வாசிங்களேன். அப்போது கடவுளே சொல்லியிருக்காரு, ஒரு தாய் எப்படி தேற்றுவாங்களோ அந்த மாதிரி நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு எப்படி சொல்லலாம், கடவுள்கிட்ட இருந்து ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த இதில் தாய் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஒரு தாயோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து பேச கற்றுக் கொடுக்கறது, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கறது, தேவன் யாருன்னு சொல்லி கொடுக்குற ஒரு சூழ்நிலையே நம்ம யார்கிட்ட இருக்குது, தாய்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஒரு கதையில் வந்துட்டு ஒரு பெரிய பிரசங்கியாளர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு கேட்கும்போது, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பிரசங்கியார் ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிம்பிளாக சொன்னாராம், நான் எப்படியும் ஆகலை, என்னுடைய தாயோட ஜெபம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நான் இன்னொரு சாட்சி என்னுடைய வாழ்க்கையிலேருந்து பகிர்ந்து கொள்கிறேன். நான் அதே மாதிரி 12ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டு என்னை சொன்னாங்க, பாப்பா நீ எப்படியாவது 595 எடுக்கணும்னு நான் வந்து சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு எங்கள் அம்மாட்ட கேலியாக கேட்டேன், என்னம்மா உங்கள் அப்பாவா அம்மா கரெக்ஷன் பண்ணாரு, 595 மார்க் யார் தருவாங்க அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அப்படி நான் கேட்டது தவறு தான், ஆனால் வந்துட்டு நான் அப்படி கேட்டேன் விளையாட்டு அந்த வயசில் இருக்கும்போது. ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு, இல்லை பாப்பா நீ நிச்சயமாக எடுப்ப, தேவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. இதை நான் வந்து பெருமைக்காக நான் சொல்ல கிடையாது, ஆனால் என்னுடைய தாயினுடைய ஜெபம் கண்டிப்பாக அந்த அந்த மதிப்பெண் எனக்கு பெற்றுக்கொண்டு தந்துச்சு நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நான் என்னவா இருந்தாலும் அதற்கு காரணம் வந்துட்டு என்னுடைய தாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நல்லவனாக இருந்தாலும் அதுக்கு காரணம் என் தாய் தான், நான் கெட்டவளாக இருந்தாலும் அதற்கு காரணம் என் தாய் தான். அப்போ தாயோடைய பங்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த தாய்க்கு யாராவது உதாரணம் உங்களுக்கு வேதாங்கமத்தில் இருந்து ஞாபகம் வராங்களா? மோசையோட அம்மா. சரி, ஆனால் நான் எடுத்திருக்கிறது வேறு. சாமுவேலோட அம்மா, கரெக்டு, அன்னாள், ஹேனா. அவங்க வந்துட்டு அதற்கு வசனம் வாசிப்போமே, சீக்கிரம் வாசிக்கலாம், இன்னும் 5 நிமிடம் தான் இருக்குது. 1 சாமுவேல் 1:10. இந்த இடத்துல என்ன பார்க்குறோம், அவங்க வந்துட்டு மனம் கசந்து அழுறாங்க. அப்போ ஜெபத்தில் போராடுகிற தாயாக நம்ம இருக்கணும் அப்படின்ற காரியத்தை தான் அன்னாள் நமக்கு கற்றுத்தராங்க. அது வந்து ஒரு சாதாரண ஜெபம் கிடையாது, அவங்க உள்ளத்தின் ஆழத்துலேருந்து தான் அந்த ஜெபம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பார்க்குறோம் இதிலிருந்து, ஒரு தாயின் கண்ணீர் ஜெபம் தேவனின் இருதயத்தை தொடும். அப்போ நம்ம பிள்ளைகளுக்காக தாயாக இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து அழுது ஜெபம் பண்ணும்போது அது தேவனோட இதயத்தவே தொடும், அதற்கான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற காரியத்தை அன்னாளோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது 1 சாமுவேல் 1:11 வாசிங்களேன்.
ஆமா. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, அன்னாள் வந்துட்டு குழந்தை நீங்க குடுத்தீங்கன்னா ஏசப்பா நான் உங்களுக்கே திரும்ப குடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவனுடைய பணிக்காக அர்ப்பணித்தாங்கன்னு பார்க்குறோம். அது வந்துட்டு அவங்க வந்து உலக பிரகாரமான காரியங்களுக்காக நான் ஈடுபடுத்துவேன்னு சொல்லல. உங்களுடைய நோக்கத்துக்காக உங்க குழந்தைய நான் தருவேன். அப்ப தேவனுடைய பணிக்காக நம்ம பிள்ளைகள அர்ப்பணிக்கிற தாய்மார்களாக நம்ம இருக்கணுன்ற காரியத்த தான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம இருந்தோம், இந்த மாரி அன்னாள் மாரி நம்ம வாழ்க்கையில பின்பற்றி நடந்தோம்னு சொன்னா, ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அது என்னன்னா நீதிமொழிகள் 31:28 வாசிங்களேன். இதை விட நம்மளுக்கு வேறு என்ன ஆசீர்வாதம் வேணும்? பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதின்னு சொல்லுறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? அவங்க மிகவும் உயர்ந்த ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்ற காரியத்தை தான் நம்ம இதுலேருந்து பார்க்குறோம். இது வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் இது பண்ணுறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடுவிலாக ஒரு உரையாடல் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையை இன்டரப்ஷன் ஆகுனனால தடை அந்த இடத்துல ஏற்படுறனால மகன் வந்துட்டு என்னம்மா நீங்கள் நான் பேசுகிறத கேட்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே போயிடுறாங்க. அப்புறம் அந்த தாய் வந்துட்டு கண்ணீரோட சொன்னது என்னன்னா, நான் வந்துட்டு அவன் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதும் விளையாடிட்டு வரும்போது நான் ஒரு வேளை கேட்காம இருந்தேன்னு சொன்னான், அவன் இந்த ஆளாக வந்திருப்பானா, நான் அவனுக்காக எவ்வளோ பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி நான் உதறி தள்ளிட்டு அவன் போயிட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு சொன்னாங்க. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு தாயானவன் என்ன நடந்தாலும் சகித்து கொள்ளுற ஒரு தன்மையாக இருக்கணும். நான் வந்துட்டு அவனுக்கு இதை வந்துட்டு நான் அவங்களுக்கு பண்ணேன்னு சொல்லி காட்டுறதாக இல்லாமல் என்னுடைய பிள்ளை வந்துட்டு எது பண்ணாலும் நான் சகிச்சு கொள்ளுவேன், அவனுக்காக நான் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்ற காரியத்தை வந்துட்டு ஒரு தாய் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. ஒரு மனிதனின் சாதாரண வாழ்க்கையை தாயால் சாட்சியாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையும் சாட்சியாக மாறுன்றத யாருக்கு பொறுப்புனா தாயோடைய பொறுப்பு தான். அப்போ பெண்களாக இருக்க நம்ம தாயாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஜெபத்தில் தான் எல்லாமே இருக்குன்ற காரியத்தை நம்ம அன்னாள் கிட்ட இருந்து கற்றுக்குறோம். சரி, இறுதியாக இந்த பெண்கள் வந்து செஞ்ச மாதிரி நம்மளால செய்ய முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஒரு சிறிய பெண்ணோடைய விசுவாசத்தினால அந்த நாகமான் பெரிய ஒரு படைத்தளபதி தானே அவர் வந்துட்டு தேவனை குறித்து அறிந்து கொண்டார். ஒரு வாலிப பெண்ணாக இருக்கும்போது மரியாள் வந்துட்டு ஓகேன்னு அவங்க முழு அர்ப்பணிப்போடு இருந்தனால உலக ரட்சகரே நம்மளுக்கு ஆசீர்வாதமாக கிடச்சிது. சாராள் வந்துட்டு எப்படி கணவனோட பயணம் செஞ்சதுனால இப்போ நம்ம இருக்க எல்லாரும் காரணமே சாராளாக தான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கணவருக்கும் கடவுளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தனால இந்த ஆசீர்வாதத்தை பெற்றோன்னு பார்க்குறோம். ஒரு தாயினுடைய ஜெபத்தினால ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்புறதுக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி காரியத்தை நம்ம நினைவில் கொண்டு ஊழியம் செஞ்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் தேவனுடைய அன்பு எல்லார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கடவுள் வந்துட்டு கல்லறையில் இருந்தார்ல, கல்லறையில் இருந்து வெளியே வரதை ஃபஸ்ட்டு யார் பார்த்தது? அவங்க இல்லைன்னு யாருக்கு தெரிய வந்தது? மகதலேனா மரியாளுக்கு வந்து தெரிய வருது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். இது நான் சிரிப்புக்காக சொல்லலை, யோசிச்சு பார்க்க தான் சொல்லுறேன். கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பெண்கிட்ட ஒரு விஷயம் போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அதனால ஒரு கருவியாக அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அப்போ நம்மளும் நிறைய சத்தியத்தை நம்ம வச்சுருக்கோம், ஊழியத்துக்கு அதே மாதிரி பயன்படுத்தணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளாலேயும் வல்லமையான சத்தியத்தை வந்துட்டு பகிர்ந்து கொள்ள முடியும். உலகத்தில் வந்து ஒரு பெண்ணை எப்படி மதிப்பிடுவாங்க? அவங்க அழகுனால பார்ப்பாங்க, பணம் இருக்கான்னு பார்ப்பாங்க, பதவி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் தேவன் வந்துட்டு ஒரு பெண்கிட்ட பார்க்குற மிகப்பெரிய ஒரு விஷயம் விசுவாசம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுறாங்க. அப்போ பெண்களாக இருக்கிற நம்ம எல்லாரும் அது சாதாரண பெண் கிடையாது. நம்ம தான் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமே நம்ம தான். அதே மாதிரி தலைமுறைகளை தாண்டி ஒரு விசுவாசம் நம்ம மத்தியில் காணப்படணும்னு சொன்னால் பெண்களாக இருக்கிற நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க. தேவனுடைய திட்டத்தில் வந்து பெண்கள் முக்கிய ஒரு பகுதியாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போது ஒரு ஜெபிக்கும் தாய் இருப்பாங்கன்னு சொன்னால், விசுவாசமான மனைவி நம்ம இருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு தூய்மையான வாலிப பெண் இருப்பாங்கன்னு சொன்னால், தேவனை நேசிக்கும் ஒரு குழந்தை நம்ம திருச்சபையில் இருக்குன்னு சொன்னால், அதை தாண்டி வேறு சக்தியே வேண்டாம். அந்த திருச்சபையை வளர்க்கணும்னு சொன்னால் இந்த காரியங்கள் இருந்தால் போதும். பெண்ணால் கண்டிப்பாக எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கடைசி ஒரு வசனம் வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். நீதிமொழிகள் 31:25 வாசிங்களேன்.
அப்போ இந்த இடத்துல கடவுள் நமக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை நம்ம புரிஞ்சு கொண்டு நடந்தோம்னு சொன்னால் நம்ம வருங்காலத்தை குறித்து நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்போ ஒரு குடும்பத்தையும் சரி திருச்சபையும் எடுத்து கட்டுறதுலேயும் சரி முக்கியமான பகுதி வந்து பெண்கள் தான் வகிக்கிறாங்க. அப்போ அந்த விசுவாசத்தோடு நம்மளும் தேவனிடத்துல தொடர்ந்து ஜெபிக்கும் போதும் அந்த விசுவாசத்தை நம்ம அதிகரித்து கொள்ளும் போதும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெண்களாலையும் நடத்த முடியுன்றதை தான் நம்மளுக்கு வேதம் கற்றுத்தருது. அதனால் இந்த நேரத்தில் தேவன் வந்து நம்மளை பெண்ணாக படைத்திருக்கிறதுக்காக அவளுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம சொல்லுவோம். தேவனை நம்ம ஊழியத்தில் அநேக விதத்தில் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிக்காகவும் நம்ம ஜெபித்துக்கொள்வோம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.